கோவையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை கையூட்டு பெற்றதாக ஊழல் குற்றச்சாட்டுக்காக அவர் கைது செய்தார். அதில் துணை பேராசிரியருக்கு 30 லட்சம் ரூபாய் கையூட்டு பெற்றதற்காக காவல்துறையினர் அவர்களை கைது செய்தார்கள். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். பல முறை புகார்கள் கொடுத்திருக்கின்றோம். 10 அறிக்கைகளுக்கு மேல் கொடுத்திருக்கின்றோம். இதற்கு முந்தைய ஆளுநர் திரு ரோசையா அவர்களை சந்தித்து இது சம்பந்தமாக பல புகார்கள் கொடுத்தோம். இப்போ இருக்கின்ற ஆளுநர் புரோஹித் அவர்களை சந்தித்து புள்ளி விவரங்களுடன் பல புகார்கள் கொடுத்திருக்கின்றோம். அதாவது தமிழ்நாட்டில் 21 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அதில் 13 பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வித்துறை கீழ் வருகிறது. மற்றதெல்லாம் சுகாதாரத்துறை, சட்டத்துறை, அது போன்ற துறைகள் எல்லாம் வருகிறது. எங்களுடைய குற்றச்சாட்டு, ஒரு துணைவேந்தர் ஆக வேண்டும் என்றால் மேலிடத்திற்கு 10 கோடி ரூபாயிலிருந்து 30 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் துணைவேந்தராக தமிழ்நாட்டில் ஆக முடியும். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் ஆக வேண்டும் என்றால் 30 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும். மேல் மட்டத்திற்கு, மேல் மட்டம் என்றால் அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்துதான் சொல்லிட்டு. அப்படி லஞ்சம் கொடுத்து இந்த துணைவேந்தர்களாக வருபவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சிகளோ நல்ல கல்வி பாடங்களோ அந்த பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. கொடுத்த அந்த லஞ்சத்தை எப்படி திரும்ப பெறலாம் என்று இதுல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியர் ஆக வேண்டும் என்றால் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கையூட்டு கொடுக்க வேண்டும். இணை பேராசிரியருக்கு 40 லட்சம் ரூபாய், பேராசிரியர்களுக்கு 60 லட்சம் ரூபாய். ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர், எஸ்ஓபின்னு சொல்லுறது, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அசிங்கம், அவமானம், அது கேவலம். அதெல்லாம் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எல்லா பல்கலைக்கழகமும் நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் சேலத்தில் இருக்கின்ற பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் ரெஜிஸ்டர் அவர் தற்கொலை செய்ததாக ஒரு செய்தி. அந்த தற்கொலை கடிதத்தில் அப்படி ஒரு கடிதம், ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கார், நானே 10 கோடி ரூபாய்க்கு அப்போ இருந்த துணைவேந்தருக்கு நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, புதிய கல்லூரி அனுமதி, புதிய பாடத்திட்டம் அனுமதி, ஒரு சப்ஜெக்ட் அனுமதி, இப்படி எல்லாம் இவ்வளவு காசு பணம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். மதுரையில இருந்து இந்த வினாத்தாள்கள் அச்சடிப்பதற்கு 80 லட்சம் ரூபாய் நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால எங்களுடைய கோரிக்கை, கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்த துணைவேந்தர்கள் நியமனம், பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் நியமனம், பேராசிரியர் நியமனம் எல்லாம் விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு உள்ளூர் காவல்துறையை நம்பக்கூடாது, சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணை செய்தால்தான் உண்மை வெளியாகும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கல்வி சம்பந்தமான ஒரு செய்தி. இதெல்லாம் இதனாலதான் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இது என்னுடைய கணிப்பு, தமிழ்நாட்டில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களிலும் இது நடந்துட்டு இருக்கு. தகுதியானவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. சமீபத்தில் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் போறது எத்தனையோ புகார்கள் சொன்னோம். இப்ப இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில எந்த கிராமத்திலேயோ, எந்த ஊர்லயோ, பேரூர்லயோ, நகரத்திலேயோ, நகராட்சியிலயோ
பஞ்சாயத்திலேயோ அரசு கட்டிடங்கள் திறக்காமல் இருந்தால், எல்லா கருவிகள் செயல்படாமல் இருந்தால் உடனடியாக இந்த மின்னஞ்சலுக்கு, இந்த கைபேசிக்கு, இந்த தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளவும். அப்படி தொடர்பு கொண்டு தகவலை எங்களுக்கு கொடுத்தால் அடுத்த 2-3 வாரங்களில் நான் அங்கே சென்று இந்த கட்டிடங்களை நான் திறப்பேன். இது தமிழக அரசுக்கும் நான் சொல்கின்றேன், இது பொதுமக்களுக்கும் நான் சொல்கின்றேன். ஆக பொதுமக்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு எங்களுக்கு இந்த மாவட்டம், இந்த தொகுதி, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இங்கே தகவல் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோள். நிச்சயமாக தகவல் எங்களுக்கு சொன்னால் உடனடியாக அந்த கட்டிடங்களை நாங்கள் வந்து திறப்போம். அரசாங்கம் திறக்கவில்லை என்றால் நாங்கள் வந்து திறப்போம். 2 வாரம் கெடு வைத்திருக்கின்றோம்.